சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.4 ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் போடணும், இடையில வர ஸ்டெப்ஸ் எல்லாம். இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 3.4ல் ரெடியூஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே நீங்கள் போட்டலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எழுதுனீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 வரும், எக்ஸ் மைனஸ் 1 வரும். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து வெளியில் எக்ஸை மட்டும் காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். ஸோ இங்கே கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது தான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ அதே மாதிரி கீழே உள்ளதை உங்களுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இங்கே கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறதா ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்திங்களா, இதுலேருந்து காமனாக 9x வெளியில் எடுக்கலாம். ஸோ 9x வெளியில் எடுத்தாச்சு. அதே மாதிரி பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 9ன்னு இருக்கும். கீழே இதுலேருந்து எக்ஸை எடுக்கலாம் வெளியில். ஸோ எக்ஸை வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 9 எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கேன்சல் ஆகிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதா உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் டிவிஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி மைனஸ் 8 பி ப்ளஸ் 5. ஃபஸ்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா பி மைனஸ் 8 பி ப்ளஸ் 5. அடுத்து இதிலேருந்து பி காமனாக எடுக்கலாம். ஸோ 2வும் காமனாக எடுக்கலாம். ஸோ 2p காமனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா பி மைனஸ் 8ம் பி மைனஸ் 4ம் கிடைக்கும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பி ப்ளஸ் 5/2p இன்ட்டு பி மைனஸ் 4. இதுதான் உங்களோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. எக்ஸசைஸ் 3.4ல் செகண்ட் சம், ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபார்மில் கொடுப்பாங்க. அதோட லோயஸ்ட் ஃபார்ம் சிம்ப்ளிஃபை பண்ணுறதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதிட்டு கியூ ஆஃப் எக்ஸை 0ன்னு வச்சுக்கணும். கியூ ஆஃப் எக்ஸை 0ன்னு வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா y/y² மைனஸ் 2xன்னு இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது? பி ஆஃப் ஒய் பை கியூ ஆஃப் ஒய். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? கியூ ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ y² மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 0னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு கிடைக்கும். ஸோ இதான் உங்களோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்னென்னு எடுத்துக்கணும்? நீங்கள் 5t + 6 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 இதாக கிடைக்கும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்றதுனால. t மைனஸ் 3 t மைனஸ் 2. t மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ டீயோட வேல்யூ உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? 3, 2 வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிம்ப்ளிஃபை ஃபார்மே கிடைக்கும். அப்போ இதுதான் உங்களோட பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஸோ கீழே இருக்கிறத மட்டும் தான் 0 பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 0 பண்ணிங்கன்னா என்ன வரும்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு கிடைக்கும். அதான் உங்களோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ் கியூப் 27 இருக்குது. இதை வந்து 3 கியூப்னு எழுதலாம். ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கு. எதாவது கீழே அதுக்கப்புறம் எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும், அதை சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம், எதுவும் கேன்சல் ஆகலை. அப்போ கீழே இருக்கிறது உங்களோட கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். கீழே இருக்கிற டேர்ம் என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. இதை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திங்கன்னா தனித்தனியாக ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் ஈக்குவல் டு +2. அப்போ 3 வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. எக்ஸோட வேல்யூ என்ன? 0, -3, 2. 3 வேல்யூ கிடைக்குது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அவ்வளோதான், ஃபோர்த் சப்டிவிஷன் முடிச்சது. தேங்க்யூ.